தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 95:2. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கலவோம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் என்கின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் எவ்வளவோ நன்மைகள் செய்துள்ளார். அப்படித்தானே நாம் ஒவ்வொன்றாக விவரித்து கூறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நேரமே பத்தாது. ஆனால் நாம் எவ்வளவு நன்றி கூறினோம் யோசித்து பாருங்கள். ஒரு விண்ணப்பம் தேவை என்றால் ஆலயத்தில் அமர்ந்து எப்படி அவரிடம் கெஞ்சுவோம். அந்த நன்மையை அவர் தந்தவுடன் நாம் எப்படி அவருக்கு நன்றி கூறுவோம் யோசித்து பாருங்கள். இதைத்தான் கர்த்தர் கூறுகின்றார். நீ என் சமூகத்தில் அமர்ந்து உள்ளத்தின் ஆழங்களில் இருந்து அந்த நன்றியை புகழ் பாக்களாக, சங்கீதங்களாக, துதித்தலாக என் சந்ததியில் நீ தெரிவித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இன்னும் மென்மேலும் பல்வேறு அதிசயங்களை செய்து உன்னை மகிழ்விக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் கடமைக்காக நன்றி கூறின தருணத்திற்காக மன்னிப்பு கேட்போம். மனதார துதித்து பாடி நன்றி கூறுவோம். இன்னும் அளவிலாத அதிசயங்களை பெற்று மகிழ்ச்சியுடன் சாட்சியாக வாழ்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீ செய்த எங்களுடைய அதிசயங்களுக்கு, நீ செய்த அந்த கிருபையினால் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் மனதார நன்றி கூறாத தருணத்திற்காக வருந்துகின்றோம். நாங்கள் இனிமேல் மனதார நன்றி கூறி அதை துதித்தலுடனும் ஆளர் பாடலுடனும் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறுவோம் என்று இவருடன் சேர்ந்து யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் அளவில்லாமல் நன்றி கூற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.